அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி தொடர் நிகழ்வு. இன்றைய தினம் 78வது அமர்வு கல்வி உளவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. இன்றைய பாடத்தில் நம்ம குறிப்புகள் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய கல்வி உளவியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்கு திரு ப சத்யநாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் இனிதே வகுப்பை துவங்குகிறார்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம். நம்ம கல்வி உளவியலை பொறுத்தவரை 6 சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். மீதி 4 சாப்டர் ஜென்ரலா உள்ள விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்முடைய இன்றைய கல்வி சூழல் இருக்கக்கூடிய விஷயங்கள், வகுப்பறை செயல்பாடுகள் அதன் அடிப்படையாக வச்சிருக்கும். அதனால 6 சாப்டர் நம்ம ஏற்கனவே படிச்ச டிப்ளமோ பிஎட்னுடைய அந்த சைக்காலஜி பேஸ்டா இருக்கக்கூடியது 6 சாப்டர்னு சொன்னோம். அந்த சாப்டர்ல இதுவரை நம்ம பார்த்துருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அப்படிங்கிற கோட்பாடுல 2 சாப்டர் நம்ம டிஆர்பில இருக்கும். ஒண்ணு growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சின்னு என்ன, டெவலப்மெண்ட் என்ன, growth என்ன, டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ற சாப்டர் இருக்கும். இந்த சாப்டர் நம்ம மதிப்பிற்குரிய குறுக்கத்தி டயட்னுடைய விரிவுரையாளர், முதுநிலை விரிவுரையாளர் திரு ரவிசங்கர் சார் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட அடுத்த பகுதி தான் வளர்ச்சி சார்ந்த கோட்பாடுகள், என்னென்ன கோட்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது. இது முந்தைய வகுப்புல போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல நம்ம இந்த பியாஜே உடையது, உடையது, அந்த மாதிரி எல்லாம் சில கோட்பாடுகள், 5 கோட்பாடுகள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அந்த 5 கோட்பாடுகளை நம்ம சென்ற வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம 3வதாக இருக்கக்கூடிய அந்த சாப்டர் தான் அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி. இதோட ஃபர்கெட்டும் சேர்ந்து இருக்கும். அதாவது கவனம், புலன்காட்சி, நினைவு மற்றும் மறத்தல், இதெல்லாம் சேர்ந்தது இது ஒரு சாப்டர். இது இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இல்லாம இன்னொரு சாப்டர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்கமும் கற்றலும். இதுதான் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் எடுத்தோம், மார்ச் மாசமே எடுத்தோம். நம்முடைய முதல் வகுப்பு, என்னுடைய வகுப்புல எடுத்தது அதுதான் மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். 4வது சாப்டரா இருக்கும். 5வது சாப்டரா இருக்கக்கூடியது இன்டெலிஜென்ஸ், ஆக்கத்திறன், நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நுண்ணறிவும் ஆக்கத்திறனும். இந்த சாப்டர் ஏற்கனவே ஆக்கத்திறன் மட்டும் பாக்கி இருக்கு. இது நுண்ணறிவு பகுதியை ரவிசங்கர் சார் ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம ஏன்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு சமப் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதோட நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படின்றத. இப்போ இன்னும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த 3வது சாப்டர் முழுமையா பார்க்கணும். இது இல்லாம முதல் சாப்டர்ல அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட்ல சில கருத்துக்கள் மட்டும் ஆட் ஆன் பண்ணணும். அது ரவிசங்கர் சார் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நுண்ணறிவும் ஆக்கத்திறனும், இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அந்த சாப்டர்ல கிரியேட்டிவிட்டின்ற அந்த செகண்ட் பார்ட் மட்டும் பாக்கி இருக்கு. அதுவும் ஷார்ட் டீல் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் முழுமையாக பெண்டிங் இருக்கிற ஒரு சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுமை, பர்சனாலிட்டி. இந்த வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு ஐ வில் டீல் வித் தட். ஸோ இதையும் முடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சைக்காலஜில நம்ம குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 6 மேஜரான சாப்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கு நம்முடைய வகுப்புல நம்ம பார்க்க போறது இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், சற்று தாமதமாக சேர்ந்தவர்கள் அல்லது இதுவரையிலும் என்னமோ தினம் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, 2 பேர் மாத்தி மாத்தி எது எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு குழப்பம் இருக்குன்றதுக்காக. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நம்ம ரீகால் பண்ணிக்கிறதுக்காக, நீங்க அந்த கிளாஸ் எல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்களா, குறிப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த தகவல் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த 3வது சாப்டரா இருக்கக்கூடிய சிலபஸ் படி 3வது சாப்டரா இருக்கக்கூடிய அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி, இதை முடிச்சாச்சு அப்படின்னா இன்னும் ஒரு முழு சாப்டர் பெண்டிங் இருக்கிறது. 6th சாப்டர் ஆஸ் பர் சிலபஸ், தட் இஸ் பர்சனாலிட்டி. அது ஒரு பெரிய சாப்டர், கொஞ்சம் கஷ்டமா, அதாவது கஷ்டமா மீன்ஸ் குறிப்புகள் நிறைய எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப பாக்குறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாப்டர் அதனாலதான் நம்ம கடைசியா வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் அதிகமா தகவல்கள் தேவைப்படும், நீங்க குறிப்பு எடுத்துக்கணும்ன்றதுனால. ஸோ இந்த 3வது சாப்டர் எத்தனை வகுப்புல முடியுதோ அதற்கு பிறகு வில் கோ ஃபார் தட் பர்சனாலிட்டி, அந்த சாப்டர். ஸோ இப்போ நம்ம இந்த 3வது சாப்டர் இருக்கக்கூடிய அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி அப்படிங்கிற இந்த சாப்டருக்குள்ள போலாம். இதுல இது 3மே நம்முடைய கற்றலுக்கு, நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய கற்றலா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுடைய கற்றலா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய நம்ம பள்ளி குழந்தைகளுடைய கற்றலா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்கள் அதுல முக்கியமான இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியவை. அப்படிங்கிறதுனால இந்த சாப்டர் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஏன் அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட கற்றல் திறன்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதற்கு இவை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம சிலபஸ் படி என்னென்னலாம் இதுக்குள்ள கவர் ஆயிருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒண்ணு அட்டென்ஷன், அதாவது கவனம் அப்படின்னா என்ன, கவனித்தல், கவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அட்டென்ஷன் அப்படின்னா என்ன, மீனிங், நேச்சர் அண்ட் டெட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படிங்கிறதுடைய பொருள், அதனுடைய தன்மை, அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், இதெல்லாம் கவனத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிற அந்த காரணிகள். இது ஒரு பார்ட்.
அடுத்தது சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். சென்சேஷன் அப்படின்னா புலன் உணர்வு, புலன் காட்சி, அந்த ரெண்டும். ஸோ அப்ப புலன் உணர்வுன்னு என்ன, புலன் காட்சின்னு என்ன, அந்த வித்தியாசம். லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், புலன் காட்சிக்கான விதிகள் என்னென்ன, ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது. அடுத்தது எரர்ஸ் இன் பெர்செப்ஷன், புலன் காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள் அல்லது தவறுகள் என்னெல்லாம் நடக்கும். அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இல்யூஷன் ஒண்ணு இருக்கு, ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திரிபு காட்சி, மாயக்காட்சி அல்லது இல்லாத காட்சி, பொருள் காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஹாலுசினேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ரெண்டு வகையான எரர்ஸ் இருக்கு பெர்செப்ஷன்ல, புலன் காட்சியில. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது நினைவு, மெமரி. ரொம்ப பிரச்சனைக்குரியது இதுதான். எனக்கு மறதி அதிகமா இருக்கு, எனக்கு எதுவுமே நினைவுல இருக்க மாட்டேங்குது இப்படின்னு நம்மளே இன்னமும் சொல்லுவோம். ஸோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்ப அதிகமா அதை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்ப நினைவு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாக்கம் ஏற்படுத்தும்ன்றது. ஸோ அதனுடைய இயல்பு, நினைவுன்னா என்ன, அதனுடைய பொருள், டைப்ஸ் ஆஃப் மெமரி, அந்த நினைவினுடைய வகைகள், அப்புறம் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், நினைவை மேம்படுத்துவதற்கான உத்திகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் கடைசியா ஃபர்கெட்டிங், மறத்தல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணாவது சாப்டர் இருக்கக்கூடிய நம்ம டிஆர்பி சிலபஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர் அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. கவனம், புலன்காட்சி, நினைவு. நினைவுன்றதுலயே மறதியும் சேர்ந்து வந்துருது, அதனால நினைத்தல் அந்த மறதின்னு வச்சுக்கோங்க. இது இந்த சாப்டர், மூணாவது சாப்டர் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது அட்டென்ஷன். கவனம் அப்படின்னா என்ன, கவனம்னா என்ன, கொஞ்சம் கூட உனக்கு கவனமே இல்ல, ஒழுங்கா கவனி நான் சொல்றத. இது நம்ம வழக்கமா எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், நான் சொன்னதை கவனிச்சாதானே உனக்கு தெரியும் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன்ல எல்லா நிலைகள்லயும் இது இருக்கும். இப்ப பெற்றோரா குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், கணவனா அல்லது மனைவியா நம்ம ஸ்பௌஸ் கிட்ட சொல்லுவோம், நான் சொல்றதை கவனிச்சாதானே, நான் சொல்றதை எங்க நீங்க கவனிக்கிறீங்க, நான் சொல்றதை நீங்க கவனிக்கிறதே இல்ல, இந்த மாதிரி. இது அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில முக்கியமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கவனித்தல், கவனம் அப்படிங்கிறது. இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மனதினுடைய திறன், ஒரு ஃபேக்கல்டி அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் கருது. முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது மனதினுடைய திறன், இது ஒரு ஏதோ பயிற்சி. நம்ம இப்ப சைக்கிளிங்கிறது ஒரு திறன் அப்படின்னு சொல்றோம், டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு திறன் சொல்றோம். சோ அது மாதிரி இந்த கவனித்தல் அப்படிங்கிறது ஒரு திறன், இதை பயிற்சி பண்ணி வர வைக்க முடியும் அப்படிங்கிறது முற்கால உளவியல் அறிஞர்களுடைய கருத்தா இருந்தது. ஆனா தற்கால மனவியல் அறிஞர்கள் அப்படி நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, மனதினுடைய செயல். கவனித்தல் அப்படிங்கிறது ஒரு மன செயல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மென்டல் ஆக்டிவிட்டி. இது ஒரு இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வெளியில இருந்தெல்லாம் நம்ம பார்த்து இவர் கவனிக்கிறாரு கவனிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இது நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபீல் பண்ண முடியும், அனுபவத்துலதான் நம்ம அதை உணர முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய இதா இருக்கு. இப்போ இந்த கவனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்முடைய நனவு வாழ்க்கை, அந்த கான்சியஸ் லைஃப், நாம எப்பெல்லாம் நினைவோடு இருக்கிறோமோ அப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கவனம் அப்படிங்கிற, கவனித்தல் அப்படிங்கிற இந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. அதாவது கான்சியஸ் லைஃப், நனவு வாழ்க்கைன்னு எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, இப்ப தூக்கத்துல நம்ம நனவு வாழ்க்கையில இருக்கிறது இல்லை, அது அன்கான்சியஸ் போயிடுறோம். நம்ம தூங்கும்போது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லது சில நேரங்கள்ல உடல்நிலை சரியில்லாம இருக்கும் பொழுது அதற்காக மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த நேரத்துல நம்ம முழு கவனத்தோட இருக்க மாட்டோம், அந்த நனவு நிலையில இருக்க மாட்டோம். சோ அந்த மருந்து மாத்திரைகளுடைய இதுல ஒரு ஒரு மாதிரி தூக்க உணர்வோட இருப்போம், அல்லது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மருந்து மாத்திரைகளுடைய தாக்கத்தினால நம்ம நனவு நிலையில இல்லாம இருப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நாம கான்சியஸ் லைஃப்ல தான் இருக்கோம், நனவு வாழ்க்கையில தான் இருக்கும். அப்படி அந்த நனவு வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய அந்த மனமானது கவனித்தல் அப்படிங்கிற, அட்டென்ஷன் அப்படிங்கிற அந்த செயல்பாடை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய கவனம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருள்கள்ல எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் நம்முடைய கவனம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கவன பரப்பு அப்படின்னு அதான் நம்ம சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்முடைய கவனத்திற்கான ஒரு ஏரியா, அந்த ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளார முழுமையா நம்முடைய கவனம் இருக்காது. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, கவனத்திற்கான அந்த பரப்பளவை நனவு பரப்புன்ற நம்மளுடைய கான்சியஸ் ஃபீல்டு. கான்சியஸ்னஸ் ஃபீல்டுங்கிறது இப்ப நம்ம செயல்பட்டு இருக்கோம், ஒரு அறையில இருக்கும் அப்படின்னா அந்த அறையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம கவனத்துல இருக்கும். ஆனா கவனத்துல இருக்கும்னா மீன்ஸ் அது நம்முடைய பார்வையில இருக்கும். ஆனா நாம அதுல எந்த செயலை செய்யறோமோ அங்க மட்டும்தான் நம்முடைய கவனம் முழுமையாக குவிக்கப்பட்டு இருக்கும். சோ இப்ப இந்த கவன பரப்பு
அப்படிங்கிறது நனவு வாழ்க்கையில நம்ம அதாவது முழிச்சிட்டு இருக்கிற நல்ல மனத்திறனோட நம்ம முழிச்சிட்டு இருக்கிற பொழுது இருக்கக்கூடிய அந்த பரப்பு முழுவதும் கவனத்திற்கான பகுதி தான். ஆனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்தும் நம்முடைய கவனத்துல இருக்காது. இப்ப நம்ம சாலையில போறோம், சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல ஒரு வந்திருப்பாரு, கை காமிச்சிருப்பாரு, கூப்பிட்டுருப்பாரு, நம்ம காதுல வாங்காம போயிருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், என்ன ரோட்ல ஏத்தாப்புல தான் வந்த, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து என்னை திரும்பி கூட பார்க்கல, கண்டுக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் கவனிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சாலையில எதிரெதிரா செல்லும் பொழுது எப்படி நம்ம கவனிக்காம இருந்திருப்போம் அப்படின்னா, நம்முடைய அந்த நனவு பரப்புக்குள்ளார, அந்த ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்குள்ளார அவர் வந்தார். ஆனா நம்முடைய கவனத்துக்குள்ளார அவர் வரல. இதுதான் அந்த வித்தியாசம். இப்ப தெரியுதா? ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நாம நடக்கும் பொழுது, இப்ப ரோட்ல நம்ம நடந்து போறோம் அப்படின்னா, நமக்கு எதிரே இருக்கக்கூடிய, நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமும் நம்முடைய நனவு பரப்புல தான் இருக்கு, ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கு. ஆனால் இந்த ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்ல இருக்கிற அத்தனையும் நம்முடைய கவனத்தில் இருக்காது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். அங்க ஒரு வித்தியாசமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சிருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம அது நம்ம ஈர்க்கும். நம்ம போறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். பட் அதை பார்த்த உடனேயும் அந்த பிக்சரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய வாசகமோ ஏதோ ஒண்ணு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு நம்ம கவனத்தை அங்க இழுக்கும். ஸோ இப்ப அந்த நனவு பரப்புக்குள்ளார இருந்த ஒரு விஷயம் நம்முடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அல்லது இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏத்தாப்புல வந்த ஒருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்மளுடைய நண்பரோ யாரோ ஒருத்தர் ஏத்தாப்புல வந்தவரை கூட நம்ம கவனிக்காம இருந்திருப்போம். இப்போ நனவு பரப்புக்குள்ள இருந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று நம்முடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, ஒன்று நம்முடைய கவனத்திற்கு வராமல் போகிறது. ஸோ அப்போ நனவு பரப்பும் கவனமும் சமமாக இல்லை. அதாவது நனவு பரப்புல இருக்கிற எல்லாமும் நம்முடைய கவனத்துக்குள்ள வரும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும், ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா நோட் விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கக்கூடியவரா இருப்பாங்க. ஸோ அது அது விசித்திரமான என்ன சொல்றது, எக்ஸம்ஷன். ஸோ எக்ஸம்ஷன் கேனாட் பி எக்ஸாம்பிள். அதனால நம்ம அதை வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நனவு பரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எதெல்லாம் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது அப்படின்னா அதுதான் கவனம். நனவு பரப்புல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒரு சிலவற்றை மட்டும் நாம ஊன்றி கவனிக்கிறோம். இப்ப நான் சொன்னாலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அங்க இருக்கு, அல்லது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ரோட்ல டமால்னு ஒரு சவுண்ட் கேட்குது, உடனே நம்முடைய கவனம் அங்க போகும். நம்ம நேரா நடந்து போயிட்டு இருப்போம், நமக்கு ஆப்போசிட் சைட்ல நடந்திருந்தா கூட உடனே நம்முடைய கவனம் அப்போ இந்த மாதிரி ஏதாவது புற தூண்டல்களின் காரணமாக நம்முடைய கவனம் அந்த மாதிரி அந்த திசையை நோக்கி மாறும். அப்படி மாறுறது கவனத்திற்குள்ளார வருகிறது. இப்ப என்னன்னா அந்த கவனம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நனவு பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்முடைய புலனுக்கு உணரப்படுகிறது, புலன் உணர்வுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை குறிப்பிட்டு நாம வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதாவது அதனாலதான் அதை உணர்வதில்லை நம்ம சொல்றோம். அதை குறிப்பிட்டு நம்ம நம்முடைய மூளைக்குள்ளார அதை செலுத்துவதில்லை. அப்படிங்கிறதுனால அது வந்து தனிப்பட்டு அந்த விஷயத்தின் மேல நம்முடைய கவன குவிப்பு இல்ல, அந்த போக்கஸ் நம்ம பண்றது இல்லை. அப்படிங்கிறதுனால நாம எதெல்லாம் கவனிக்கிறோமோ அது மட்டும் தான் நம்மளுடைய போக்கஸ்குள்ளார வருது. அதுதான் நம்ம கவனம் சொன்னோம். இப்ப நான் சொன்ன அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அல்லது அந்த ரோட்ல கேட்ட சத்தம் அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர்வலம் போகுது, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்ப அந்த நம்மளுடைய போக்கஸ்குள்ளார அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. மற்ற அந்த நனவு பரப்புல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் மார்ஜின்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அதை பத்தி இப்ப நம்ம வெளியில வந்ததுக்கு பிறகு கேக்குறாங்க, அங்க நம்ம போன வழியில இருக்கு, வீட்டுக்கு வந்தோடனே கேக்குறாங்க, அந்த கடை பாத்தீங்கல்ல, அந்த கடைக்கு பக்கத்துல இது இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரியாது அப்படின்னா அது நம்முடைய நனவு பரப்புல உள்ள விளிம்புல மட்டும் இருந்துட்டு போயிடுச்சு, நம்மளுடைய போக்கஸ்குள்ள வரல, நம்முடைய கவன குவிப்புக்குள்ளார அது வரல. அதனால அது நம்முடைய கவனத்தில் இல்லை, பக்கத்திலே தான் அது இருந்தது. குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற அந்த கணவன்மார்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். என்னன்னா களத்துல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, பக்கத்துலயே ஏதாவது இருக்கும், அதெல்லாம் இவங்க மறந்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப கேட்பாங்க, அங்கதானே போன, பக்கத்துல தானே அந்த கடை இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. அது அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அது என்னுடைய நனவு பரப்புல இருந்தது, ஆனா என்னுடைய கவனக்குவிப்புக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிடுங்க. சைக்கலாஜிக்கலா பதில் சொல்லிருங்க இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஓகேவா? சோ இப்போ இதுதான், அப்போ நம்முடைய நனவு பரப்புல இருக்கக்கூடிய அனைத்தும் நம்முடைய கவனக்குவிப்புக்குள்ள வருவதில்லை. எதெல்லாம் நம்ம கவனக்குவிப்புக்குள்ள வருகிறதோ அதற்கு பெயர் தான் அட்டென்ஷன், கவனம். அது மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளார போயிருக்கும். ரோட்ல நான் இதெல்லாம் பார்த்தேன். இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டா நம்ம எதெல்லாம் லிஸ்ட் பண்றோமோ அதெல்லாம் அந்த நனவு பரப்பில் இருந்து நம்முடைய கவன குவிப்பு பகுதிக்கு, போக்கஸ் ஏரியாவுக்குள்ளார வந்த நம்முடைய கவனத்திற்கு வந்த விஷயங்கள், அதை மட்டும் தான் நம்மளால லிஸ்ட் பண்ண முடியும். இதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு, நம்ம கேம் மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா,
சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு டேபிள்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு உடனே அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்னென்ன பொருட்களை பார்த்தேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம இப்ப நாங்க ட்ரைனிங்ல கூட கண்டக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த கவனத்தை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வழியா இருக்கும். அப்ப நாங்க இப்ப நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இங்க நான் ஒரு 10-15 பொருட்களை வைக்கிறேன், இது ஒரு நிமிஷம் நீ பாக்குறதுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் அதை அந்த பொருட்களை மறைச்சிருவேன், என்னென்ன இருந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அப்ப நம்முடைய கவன குவிப்பு முழுக்க எங்க இருக்கும்னா அந்த அந்த 10 பொருட்கள் வச்சிருக்கேன், அந்த 10 பொருட்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுலதான் கவனம் இருக்கும். அப்படி சொல்லாம ஜென்ரலா டேபிள் மேல கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சிருக்கோம், வகுப்பறையில கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சிருக்கோம், டக்குன்னு வகுப்பறை விட்டு வெளியில புது இடத்துல ரெகுலரா பாக்குற இடம் இல்லாம சொல்றேன், பொதுவா வெளியில புதுசா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே அவங்களை எல்லாம் பார்க்க விட்டு எதுவுமே சொல்லாம பார்க்க விட்டுட்டு வெளியில அழைச்சிட்டு வந்துட்டு இப்ப நீ அங்க என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நம்மளால லிஸ்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்முடைய போக்கஸ் ஏரியாக்குள்ளார வந்தது, கவனத்திற்குள்ளார வந்தது. ஆனா அந்த முழு ஏரியாவும் நம்முடைய நனவு பரப்புல இருந்தது, ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்குள்ளார இருந்தது. அங்க 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம முழுமையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அது எல்லாம் நம்முடைய கவனத்துக்குள்ள வரல. திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன், இந்த ரெண்டு விஷயம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கவனம்ங்கிறது ஃபோக்கஸ் ஏரியாக்குள்ள, சாரி, ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்குள்ள இருந்து நனவு பகுதியில இருந்து நனவு ஏரியாக்குள்ள இருந்து குறிப்பிட்ட விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறது மட்டும்தான் கவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சோ இப்போ இந்த கவனம் அப்படிங்கிற இதுல எப்படி அதுக்கு டெபினேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்படுத்துவதை கவனித்தல். இப்ப நான் இவ்வளவு சொன்ன எக்ஸாம்பிள் இருந்து இந்த டெபினேஷன் உங்களுக்கு ஈஸியா புரியும். வெரி சிம்பிள். ஸோ அப்ப நம்முடைய நனவு பரப்புக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதுல நம்முடைய தேவையோடு இணைந்த, இப்ப நம்ம கடத்தலுக்கு போறோம், புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், அங்க ஏதோ ஒண்ணு தேடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட போகணும், அப்போ ஒரு ஹோட்டல் இருக்கான்னு தேடணும். அப்ப நம்ம அந்த கடத்தல் வழியா நடந்து போறோம் இல்ல வண்டியில போறோம் அப்படின்னா போகும்போது நம்முடைய கவனம் எதுல இருக்கும் அப்படின்னா அந்த ஹோட்டல் போர்டு ஏதாவது இருக்கான்றதுல இருக்கும். அப்ப அந்த நேரத்துல பார்த்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ தேடிட்டு இருந்த கடையெல்லாம் வந்தா கூட இப்ப நம்ம அதை கவனத்துல எடுத்துக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி நம்முடைய தேவையோடு இணைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய கவனத்துக்குள்ளார இம்மிடியேட்டா வரும். இப்ப நம்ம என்ன பர்பஸ் போறோமோ அது. சோ அந்த மாதிரி இந்த கவனித்தல் அப்படிங்கிறது நம்முடைய நனவு பரப்புல இருக்கக்கூடிய பல்வேறு தூண்டல்கள்ல நம்முடைய தேவையோடு தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட ஒன்றோ இரண்டோ எந்த தேவைகளோ அந்த தேவைகளை எடுத்து அதை புலன்காட்சி செயலுக்கு ஆற்றுறது. புலன்காட்சி செயல்னு என்ன? நம்முடைய அந்த சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக அதை உணர்ந்து மூளைக்கு கடத்துதல், அதுதான் புலன்காட்சி செயல்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம கவனித்தல் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயம் இந்த கவனித்தல். நாம கிளாஸ்ல ரொம்ப சர்வசாதாரணமா நான் நடத்துறேன் இவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம எவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம் பாருங்க. அந்த கவனித்தல்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அப்போ டொம்விலி அப்படிங்கிறவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான அறிவை பெறுவதற்காக மனதை அந்த பொருளின் மீது குவிக்கும் செயலாகும். ஃபோக்கஸிங் த மைண்ட் டு தட் பர்டிகுலர் திங், அதுதான் கவனம். எதுக்காக? டு நோ மோர் டீடைல்ஸ் அபவுட் தட் பர்டிகுலர் திங். அப்போ அதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் அதன் மீது கவனத்தை செலுத்துவதுதான் நம்முடைய அந்த அறிவை மனதை செலுத்துவதுதான் கவனம் அப்படிங்கிறது அந்த டொம்வில்லி அப்படிங்கிறவருடைய இதா இருக்கு, கருத்தா இருக்கு, அவரோட டெபினேஷன். அடுத்தது ரூபின் அப்படிங்கிற அந்த அறிஞர் என்ன சொல்றாரு, அவர் வந்து கெஸ்டால்ட் மனவியல் அறிஞர். கெஸ்டால்ட் தியரி நம்ம பார்த்துட்டோம், முழு காட்சிக்கு பேர் தான் கெஸ்டால்ட். சோ அந்த முழு காட்சி அப்படிங்கிற அந்த கெஸ்டால்ட் தியரியை சேர்ந்த ரூபின் அப்படிங்கிற ஒரு மனவியல் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நனவு நிலை பரப்புல, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த பரப்புல இருக்கக்கூடிய பொருட்களை அதனுடைய ஃபிகர் அண்ட் கிரவுண்ட் அடிப்படையில, ஃபிகர் அதனுடைய உருவம், அதனுடைய பின்னணி, அதன் அடிப்படையில நம்முடைய கவனத்திற்கு அப்பப்ப வருவதனால அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா உருவம், ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம நம்முடைய கவனத்தின் மூலமாக அந்த உருவத்தை, முழு உருவத்தை அந்த ஃபிகரா நம்ம மனசுல உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த ரூபினுடைய கருத்துப்படி நனநிலை பரப்புல இருக்கக்கூடிய பல பொருள்கள் அதனுடைய உருவமாகவும் பின்னணியாகவும் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது, அதனுடைய முழு உருவமும் அதனுடைய பின்னணியும் சேர்ந்து நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது அவை முழுமை பெற்ற உருவங்களா வருது, அதுதான் நம்முடைய கவனமாகிறது. சோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் புலன்காட்சி அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. அந்த உரு அப்படிங்கிறது தனித்தன்மையும் முழுமையும் பெற்ற ஒரு
புலன்காட்சி அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்த கவனத்திலிருந்து கிடைத்த ஃபிகர், அந்த உருவம், அதை பெறுவது, அதை உள்ள உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் பர்செப்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த புலன்காட்சிக்கான அனுபவம் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ இப்ப இதுல சில சில காரணம் ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னா, டெப்த் ஆஃப் த ஏரியா, நம்ம ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு சொல்றோம், கவனத்திற்கான பரப்பு, அதனுடைய ஆழம், அதனுடைய திடத்தன்மை சாலிடிட்டி, அப்புறம் அதனுடைய எல்லைகள், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த அந்த ஏரியா நம்ம கவனம் செலுத்தக்கூடிய அந்த பரப்பளவு இருக்கு அப்படிங்கிற குட் கண்ட்ரோல், தட் இஸ் சிட்டமான எல்லைகள், சரியான அளவில் இருக்கக்கூடிய எல்லைகள், இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் இந்த உரு அப்படிங்கிறது, அந்த நம்ம நினைவுல இருக்கக்கூடிய, சாரி கவனத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபிகர், அது முழுமை பெற்ற அனுபவமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ரூபின் அப்படிங்கிற மனவியல் அறிஞருடைய கருத்து. இதுல மக்டூகல் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்காரு. இவரை பத்தி நம்ம ஏற்கனவே 2-3 டெஃபினேஷன் பார்த்திருக்கோம். அந்த மக்டூகல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனம், அந்த பொருளை பற்றி நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சு கொள்வதற்காக என்ன முயற்சி எல்லாம் எடுக்கிறோமோ அந்த முயற்சி தான் கவனம் அப்படின்னு மக்டூகல் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கவனித்தல் அப்படிங்கிறது வெறும் அறிவு சார்ந்த மைண்ட் ரிலேட்டட் நிகழ்வு மட்டும் இல்ல, அது மனவெழுச்சி சார்ந்ததும் முயற்சி சார்ந்ததும் இருக்கு அப்படிங்கிறாரு. மனவெழுச்சி, இமோஷன்ஸ் நமக்கு தெரியும், அப்புறம் முயற்சி, அவனுடைய அட்டெம்ப்ட். ஸோ இந்த முயற்சியும் மனவெழுச்சியும் கூட இந்த மைண்ட் சார்ந்த செயல்பாடுகள்ல பங்கெடுத்துக்கிறதுனால, அப்போ மனவெழுச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய கவனம் சிதறும். கோபம் ஒரு மனவெழுச்சி, அழுகை ஒரு மனவெழுச்சி, சிரிப்பு ஒரு மனவெழுச்சி, இவ்வளவு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மனவெழுச்சிகள்ல நாம் ஆட்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய கவனம் சிதறும். அதே மாதிரி இந்த போன்ல பேசிட்டு போறது, பேசிட்டு வண்டி ஓட்டாதன்னு சொல்றது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது மனவெழுச்சியை மாற்றும், மனவெழுச்சி கவனத்தை மாற்றும். அதனாலதான் நம்ம அதை சொல்றோம். சோ அப்போ இந்த இடத்துல மக்தூகளுடைய அந்த கருத்து, அதாவது பொருளை தெளிவாக அறிய செய்வதற்கான முயற்சியை கவனம்ங்கிறது எதனால வந்தது, இந்த டெபினேஷன் எதனால வந்தது அப்படின்னா, கவனித்தல்ங்கிறது நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் த மைண்ட் ப்ராசஸ் பட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த இமோஷன்ஸ் அண்ட் த அட்டெம்ப்ட்ஸ் மேட் பை த பர்சன். அதனால கவனித்தல் மனவெழுச்சியும் முயற்சியும் சார்ந்து இருக்கிறதுனால, அறிவோட சேர்ந்து, அறிவு சார்ந்ததோட சேர்ந்து இருக்கிறதுனால, இது ஒரு பொருளை முழுமையாக தெளிவாக அறிந்து கொள்வதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி அப்படின்னு மக்டூகல் அந்த டெபினேஷன் சொல்றாரு. சோ இப்போ புலன்காட்சி அப்படின்னு நம்ம சொல்ற அந்த புலன்காட்சிக்கு அப்புறம் உற்று நோக்கல், அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த அப்சர்வேஷன், அப்புறம் அனுபவித்தல், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா? சோ இந்த மூணுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது கவனித்தல் அப்படிங்கிற அட்டென்ஷன். புலன்காட்சி, அதான் பர்செப்ஷன் சொன்னோம், அந்த புலன்காட்சி, உற்று நோக்கல் அப்சர்வேஷன், அப்புறம் அனுபவித்தல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ இந்த மூன்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது கவனம் அப்படிங்கிற இந்த அட்டென்ஷன் தான். சோ இந்த அட்டென்ஷனோட வகைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, there are 2 types of attention இருக்கு. ஒண்ணு என்னன்னா, வாலண்டரி ஆர் வாலிஷனல், அதாவது விருப்பத்திற்குட்பட்ட அல்லது இச்சைக்குட்பட்ட அல்லது முயற்சிக்குட்பட்ட கவனம். அததான் ஃபர்ஸ்ட் டைப் சொல்றோம், வாலண்டரி அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விருப்பத்தின் பால, எனக்கு இது மேல விருப்பம் இருக்கிறது அப்படின்னு நான் அதை கவனிக்கிறேன். இப்ப நம்ம சினிமா பாக்குறது அப்படி நடக்கக்கூடிய விஷயம். ஒரு இசையை கேட்கும் பொழுது நம்ம கவனிச்சு கேட்கிறோம்னா, அது இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடியது, வாலண்டரியா நடக்கக்கூடியது, இச்சைக்குட்பட்ட அல்லது முயற்சி சார்ந்த கவனம் அப்படிங்கிறது. இது நம்ம முயற்சி செய்யறோம், நம்முடைய விருப்பத்தின்படி இந்த கவனம் நடக்குது, அதனாலதான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இச்சைக்குட்பட்ட, அதாவது விருப்பத்திற்குட்பட்ட அல்லது முயற்சி சார்ந்த கவனம் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் இதுக்கு ஆப்போசிட், இச்சைக்கு உட்படாத, அதாவது விருப்பம் இல்லாத அல்லது முயற்சி அற்ற கவனம், இன்வாலண்டரி ஆர் நான் வாலிஷனல் அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இந்த விருப்பத்திற்கு உட்படாத, விருப்பம் இல்லாத கவனம்ன்றது ஒண்ணு இருக்கு. இந்த இச்சைக்கு உட்படாத கவனம் இருக்கு இல்லையா, அந்த கவனம் புறக்காரணிகளால தோற்றுவிக்கப்படுகிறது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால. இத்தகைய கவனத்திற்கு அதிக அளவுல முயற்சி தேவைப்படாது. ஏன்னா புறக்காரணிகள் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு நம்ம மேல அதை திணிக்க முயற்சி பண்ணும். சில சமயங்கள்ல நமக்கு இயல்பாகவே அக்கறை தோன்றாத பொருள்களையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்கும், வேற வழி இல்லாம. அது சில சூழ்நிலைக்கு, அது நம்ம பின்னாடி அதை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுதும் கவனம் அந்த மாதிரி வருகிறது. ஸோ இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல
தோன்றிய கவனத்தை நிலைநிறுத்துவதற்காக, தொடர்ந்து அந்த கவனத்தை நீடிக்க செய்வதற்காகவும் நம்ம முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, முயற்சி சார் கவனத்திலேயே இது ஒரு வகை. சோ இப்ப இந்த இந்த முயற்சி சார் கவனத்திலேயே இன்னொரு கவனம், ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்றோம், தொகு முயற்சி சார் கவனம், இம்ப்ளிசிட் பொலிஷனல் அட்டென்ஷன். அதாவது ஆஹ், தொடர் முயற்சி, தொகுப்பு முயற்சிகளின் தொகுப்பு தேவைப்படக்கூடிய கவனம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா தொகு முயற்சி சார் கவனம், இம்ப்ளிசிட் கோலிஷனல் அட்டென்ஷன், தொடர்ந்த முயற்சிகளால நடக்கக்கூடியது. இன்னொரு வகை கவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவனம் ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாம இந்த கவனம் தொடர்ந்து கடைசி வரலும் இருக்கணும் அப்படின்னா அதற்கும் முயற்சி தேவைப்படுகிறது. அந்த மாதிரி கவனத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெளிப்படை முயற்சி சார் கவனம், எக்ஸ்பிளிசிட் கோலிஷனல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த விருப்பம் இல்லாம செய்யப்படும் செயல்கள்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்பிளிசிட் கோலிஷனல் அட்டென்ஷன்ல இருக்கும். அதாவது வெளிப்படையான முயற்சி சார் கவனமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% மாணவர்களுடைய கற்றல் இந்த வெளிப்படை முயற்சி சார் கவனத்தின் அடிப்படையில தான் நடக்குதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க விருப்பமின்றி செய்யப்படும் செயல்களாக இருக்கிறது. சில நேரங்கள்ல குழந்தைகள் அவர்கள் விரும்பக்கூடிய படிப்பை எடுத்து படிக்கும் பொழுது அப்ப அவன் வந்து விருப்பத்தோட அந்த கவனத்தை செலுத்துவான். அவனுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்து திணிக்கும் பொழுது அப்போ அந்த குழந்தை அந்த ஃபீல்டுக்குள்ளார போகும் பொழுது அந்த விருப்பம், அந்த கவனம் விருப்பம் இல்லாமல் செய்யப்படும் செயல்களின் அடிப்படையாக கொண்ட எக்ஸ்பிளிசிட் கோலிஷனல் அட்டென்ஷன் அப்படிங்கிற கவனமாகத்தான் இருக்கும். ஸோ அப்ப கவனத்துல ரெண்டு வகை இருக்கு, முயற்சி சார் கவனம், முயற்சி சாராத கவனம். அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். அடுத்தது நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தினுடைய இயல்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தா செலக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தேர்வு செய்யும் தன்மை. பல தூண்டல்கள் இருக்கும் பொழுது அதுல இருந்து குறிப்பிட்ட தூண்டல்களை மட்டும் நம்முடைய மனம் தேர்ந்தெடுக்கிறது, அதான் அதுக்கு பிடிச்சது மாதிரி இருக்குது. ஸோ அததான் செலக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது தேர்வு செய்யும் தன்மை. இன்னொரு விஷயம் அந்த கவனத்தை பத்தி என்ன அப்படின்னா, இந்த கவனம் ஒரு விஷயத்துல நிலைத்து இருக்காது, ஒரே பொருள்ல நீண்ட நேரம் நிலைத்தே இருக்காது, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இது இந்த குழந்தைகள்கிட்ட நம்ம இந்த நல்ல கண் கூட பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சதா ஒரு விளையாட்டு பொம்மை கேட்டிருக்கும், அழுது அடம் பிடிச்சி நம்ம பாடாப்படுத்திருக்கோம், நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை நாள் பூரா அந்த பொம்மையை வச்சுட்டு 24/7 விளையாடிட்டு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் விளையாடும், 1/4 மணி நேரம் விளையாடும், அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு மாறிடும். ஸோ அப்போ அது விருப்பப்பட்டு அந்த குழந்தை அழுது அடம் பிடிச்சி வாங்கின பொம்மை தான் அது. அப்படின்னா அதுக்கு முழு கவனமும் அதிலே தானே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்காது. இதுதான் கவனத்தினுடைய இயல்பு, மாறும் தன்மை அப்படின்னு அதுதான் நம்ம சொல்றோம், ஷிஃப்டிங் நேச்சர். அந்த ஒரு பொருள்ல விருப்பமா இருக்குன்றதுக்காக அந்த பொருள் மேலேயே நீண்ட நேரம் கவனம் நிலைத்து இருக்காது, கவனம் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்தது மென்டல் ரெடினஸ், மனதினுடைய உறுதிப்பாடு. மனம் உறுதியாக இருந்தாதான் கவனம் நடக்கும். மனம் தயாராகி உறுதியா கவனிப்பதற்கு தயார் நிலையில மனம் இருந்தால்தான் இந்த மன உறுதிப்பாடு இருந்தாதான் கவனம் நடக்கும். இல்லைன்னா கவன குறைவு தான் ஏற்படும், கவன சிதறல் தான் ஏற்படும். அதனால அந்த மென்டல் ரெடினஸும் கவனத்திற்கு ஒரு முக்கியமான இயல்பா இருக்கு. அடுத்தது லிமிட்டெட் ஸ்பேன், கவனம் என்பது வரையறைக்கு உட்பட்டது. ஒரு குறிப்பிட்ட கால அளவு, அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமது கவன வீச்சு அப்படிங்கிறது ஒரு பார்வையில மிக குறுகிய நேரத்துல எத்தனை பொருள்களையோ அல்லது தூண்டல்களையோ நம்மளால உணர முடிகிறதோ அதுக்கு பேர் தான் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அவனுடைய கவன வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப முதிர்ச்சி அடைந்த மெச்சூர்டு பர்சனா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கவன வீச்சு 6 அல்லது 6 to 7 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த 7ன்றது விடுபட்டு போயிருக்கு, 6 அல்லது 7 இருக்கும், அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஒருத்தரோட கவன வீச்சு 6 to 7 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு 6 அல்லது 7 ஒரே நேரத்துல 6 அல்லது 7 பொருட்கள் மீது கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய இதுல இந்த சிறப்பு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்ட சில பேரு ஒரே நேரத்துல 8, 10, 100 இதெல்லாம் செயல்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானி அப்படிலாம் சொல்லுவாங்க. அஷ்டாவதானி அப்படின்னா 8 விதமான வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடியவர். தசாவதானினா 10 வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடியவர். இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இந்த கவனத்தை குவித்து
பிராக்டிஸ் பண்ணதுனால செய்யக்கூடிய செயல்பாடுகள். பொதுவா நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறவங்களுக்கு, இந்த பயிற்சி எல்லாம் செய்யாதவங்களுக்கு கவன வீச்சு அப்படிங்கிறது 6 அல்லது 7க்குள்ள இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இது கவனத்தினுடைய முக்கியமான ஒரு இயல்பு. கவன வீச்சு லிமிடெட் ஸ்பேன், அதை தாண்டி கவனம் செலுத்த முடியாது. ஒரே நேரத்தில் நீங்க 100 பொருளை காமிச்சு என்னத்த சொன்னாலும் அதுல 7ல இருந்து 8 பொருட்கள் தான் மேக்சிமமா, 6ல இருந்து 7 பொருட்கள் தான் மேக்சிமமா அவங்களால நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட். உடல் இயக்கமும் இந்த கவனத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது இன்னொரு தன்மை. இந்த கவனத்தோட இன்னொரு தன்மை, 5வது தன்மை என்ன சொல்றோம் அப்படின்னா மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட். மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட்னா சைக்கோ மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட், உடல் இயக்கம். இந்த உடல் இயக்கமும் இதுக்கு தேவைப்படுகிறது. கவனத்தின் பொழுது உடல் இயக்கம், அதாவது உடல் உறுப்புகள், இதையெல்லாம் நம்ம அதை கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு நமக்கு பிடிச்ச அல்லது ஒரு முக்கியமான தகவல் எங்கேயோ கேட்குது, ரேடியோலயோ டிவிலயோ அந்த நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அது நம்ம சம்பந்தப்பட்ட நமக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு தகவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மற்ற சவுண்ட் எல்லாம் கவனிக்காம அந்த விஷயத்தை கேட்டுக்கொள்வதற்காக நம்முடைய காதை அப்படி கூர்மைப்படுத்துவோம். அதை மட்டும் கவனிக்கிறது. இவ்வளவு நேரம் இங்க பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தவங்க ஏத்தாப்புல கத்திட்டு இருந்த எல்லாம் தான் அப்படியே இருக்கும். ஆனா இப்ப நம்முடைய கவனம் எங்க போயிடுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட செய்தியின் மீது நம்ம கவனம் போனதுனால இந்த மற்ற சவுண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதை மட்டும் உள்வாங்கிக்கக்கூடிய நிலை. இதுதான் சைக்கோமோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நமக்கு பிடித்த ஒரு விஷயம் அங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புலன்காட்சியில கண்ணில் பட்ட மற்ற எல்லா பொருள்களையும் விட்டுட்டு அந்த ஒரு பொருளின் மீது நம்முடைய கவனம் கூடுதலா செலுத்து. அப்ப கண்ணோட நோக்கம், அந்த பார்வை அதை நோக்கி போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்கோமோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட், உடல் இயக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் இந்த கவனத்தினுடைய இயல்புல இன்னொரு இயல்பாக கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த கவனத்தினுடைய இயல்பு அப்படின்னு சொன்ன அந்த 5 விஷயங்கள் எல்லாம் கவனத்தை பாதிக்கக்கூடும். இந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கவனத்தை பயிற்சி செய்ய முடியும். நம்ம குழந்தைகளை கவனிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இதன் அடிப்படையில தான் நம்ம செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கவனத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், சிறப்பு இயல்புகள் அல்லது தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலே நம்ம மக்டூகல் சொன்னது மாதிரி கவனித்தல் அப்படிங்கிறது மனவெழுச்சி, முயற்சி ஆகியவையும் சார்ந்த கருத்து அதுல இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்ததுதான் கவனம் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சோ இப்போ புலன்காட்சிக்கு உதவுறது தான் கவனத்தோட பணி. புலன்காட்சி அப்படின்னா என்ன? பர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பர்செப்ஷனுக்கு உதவக்கூடிய அந்த வேலையை செய்யறது தான் கவனம். புலன்காட்சிக்கு உதவக்கூடியது கவனத்தோட வேலை. கவனத்தின் மூலமாக புலன்கள் தூண்டப்படுகின்றன. அதன் மூலமாக புலன்களின் வழியாக மூளைக்கு காட்சி செலுத்தப்படுகிறது. அதுதான் நம்ம புலன்காட்சி அப்படின்னு சொல்றது. அடுத்த ஹெட் அது அப்படிங்கிறதுனால அந்த புலன்காட்சி பத்தி நம்ம அங்க டீட்டெயிலா படிச்சுக்கணும். ஸோ அப்ப அந்த புலன்காட்சிக்கு உதவுறதுக்காக இருக்கிறது கவனம். கவனம் இருந்தாதான் புலன்காட்சி வேலை செய்யுங்கிறதுனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் கவனத்தை பத்தி பேசுறோம். ஸோ இப்ப இந்த கவனம் என்பது புலன்காட்சிக்கான அடிப்படை. புலன்காட்சியே நடக்க வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தான் இந்த கவனம் அப்படிங்கிறது. பர்செப்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ அப்போ இது ஏற்கனவே மக்டூகல் சொன்னது மாதிரி வெறும் அறிவு சார்ந்த செயல்பாடு மட்டும் இல்ல, மனவெழ்ச்சி, முயற்சி இதெல்லாமும் சேர்ந்ததுதான் கவனித்தல் அப்படிங்கிற இந்த செயல்பாடு அப்படின்னு மக்டூகல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ இந்த கவனத்தை தனிப்பட்ட கூறுகளாக நம்ம பிரிச்சுக்க முடியாது. ஏன்னா அதைதான் நம்ம சொல்றோம். ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை கவனத்துடன் செய்ய முடியாது. இரு செயல்களை ஒரே நேரத்தில் கவனத்துடன் செய்ய முற்பட்டால் இரண்டையும் சரிவர செய்ய முடியாது. ஒரே நேரத்துல ரெண்டுலையும், அதை நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத அப்படின்னு. இது இந்த கவனத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. இது இந்த ஒரே நேரத்துல ரெண்டு காரியத்திலையும் நம்ம செலுத்தும் பொழுது ரெண்டுமே முறையாக செய்யப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்முடைய கவனம், அதனுடைய இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளக்சுவேட்டிங்கா இருக்கும். தொடர்ந்து நிலையாக இருக்காது, மாறி மாறி செயல்படக்கூடியது, ஏற்ற இறக்கம். கவனம் நல்லா இருக்கும், திடீர்னு கவனம் இல்லாம இருக்கும், அப்புறம் நல்லா இருக்கும், திடீர்னு இருக்காது, அப்புறம் மாடரேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவனம் ஒரு ஊசலாடக்கூடிய, பிளக்சுவேட்டிங்கா மாறி மாறி செயல்படக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், சாவிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் மனசு ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நினைச்சிட்டு இருந்தா அடுத்தது எங்கேயோ போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரி அது தாவிட்டே இருக்கும். 10 வினாடி தான் ஒரு பொருள் மீது நம்மளால மேக்சிமம் கவனம் செலுத்த முடியுமா? 10 வினாடிகளுக்கு மேல நாம ஒரு பொருள் மேல தொடர்ந்து கவனம் செலுத்தணும். அதாவது ஒரு பொருள்னா அந்த முழு பொருளை அவங்க சொல்லல. முழு பொருள்ல ஒரு பகுதியை பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன், நான் இன்னொரு நபரை பாக்குறேன் அப்படின்னா, அந்த நபருடைய தலையை பாக்குறேன் அப்படின்னா ஒரு 10 வினாடிகள் தான் என்னால அதை பார்க்க முடியும். தொடர்ந்து அதுக்கு மேல என்னால அவருடைய தலையை பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்போ என்னுடைய கவனம் வேற உறுப்புகள் வந்து சேரும். அப்படிதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை பார்க்கும்போது ஆன் தி ஹோல் அந்த பொருளை சொல்லல, அந்த பொருளினுடைய ஒரு பகுதியை நாம பார்க்கிறோம் அப்படின்னா அது 10 வினாடிகள். அப்புறம் அடுத்த இன்னொரு பகுதிக்கு நம்முடைய கவனம் மாறிடும். ஸோ அப்போ இது அந்த கவனத்தினுடைய அந்த பிளக்சுவேட்டிங் அப்படிங்கிற தன்மை கேரக்டரிஸ்டிக்னால வரக்கூடிய ஒரு விளைவு. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில கவனம் வந்து இவ்வளவு பிரச்சனைக்குரியதா இருக்கு இந்த கவனம்ங்கிறது. அப்போ அந்த கவனத்தை நாம நம்முடைய குழந்தைகள் வந்து வகுப்பறையில நம்முடைய கற்றல் கற்பித்தலை செலுத்தணும்னா நாம அப்ப எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். 10 வினாடிக்கு மேல அந்த குழந்தையால நம்மளை பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்க வகுப்பறையில ஆசிரியரையோ இதை பண்ண முடியாது. அப்ப அவன் வேற எங்கேயாவது வேடிக்கை ஆரம்பிச்சிருவான் அப்படின்னா, அப்போ அவனுடைய கவனம் திசை திரும்பாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அதுலதான் நம்ம இந்த கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் அல்லது இந்த இப்ப ஆடியோ விஷுவல் நம்ம சொல்றோம், ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ். ஏனென்றால் அந்த கவனத்தை அந்த 10 வினாடிகளுக்கு மேல மாறினாலும் அந்த கவனத்தை மீண்டும் அந்த வகுப்பறை சூழ்நிலைக்கு கொண்டு வருவதற்கான சில பல யுக்திகள் தான் அது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், பிளக்சுவேட்டிங் அட்டென்ஷன். அட்டென்ஷனோட நேச்சர் வந்து பிளக்சுவேட்டிங் நேச்சர். அப்போ அதற்கான கருத்துக்கள் நம்ம வகுப்பறை செயல்பாடுகள்ல வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் ஒருத்தருடைய கவனத்தை தீர்மானிக்குது, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது அகக்காரணிகள். இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா, நமது கவனம் நமக்கு இருக்கக்கூடிய சில தன்மைகளால, சில காரணிகளால நிர்ணயிக்கப்படுகிறது. அததான் நம்ம அகக்காரணிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது நமக்குள்ளார இருக்கக்கூடிய காரணிகள், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய காரணிகள். அதனால இந்த காரணிகள் எல்லாம் நம்ம வந்து அகக்காரணிகள் அப்படின்னு சொல்றோம். இது ஒருவரிடமும் இருக்கக்கூடிய அந்த காரணி. அதனால இது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடக்கூடியது. ஒருத்தருக்கு கூடுதலா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். அதனால இது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காரணிகள் எல்லாம் வந்து அகக்காரணிகள் சொல்றோம். எதெல்லாம் அகக்காரணிகள் அப்படின்னா, ஆர்வம், தேவை, மனநிலை, உடல்நிலை, ஆயத்த நிலை, இதெல்லாம் நம்ம குறிப்பிடலாம். அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட தேவை, நெசசிட்டி என்ன இருக்குன்றது, அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் அவனுடைய உடல்நிலை, பிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் அவனுடைய ரெடினஸ், தயாராக இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் வந்து அகக்காரணிகளாக கவனத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய அகக்காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது புறக்காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கவனம் வந்து பொருள்களினுடைய தன்மையை ஒட்டி இருக்கு. அந்த பொருள் எப்படிப்பட்டதோ அதன் அடிப்படையில தான் அந்த பொருள் மீது நம்முடைய கவனம் வருகிறது. ஸோ அப்ப நம்ம கவனத்தை கவரக்கூடிய பொருள்களோட தன்மைகளை தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், பொருள் காரணிகள் அல்லது புற காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வெளியிலிருந்து தூண்டப்படுவதனால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பொருள்களினுடைய தன்மையை பொறுத்து அமையறதுனால அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த காரணிகள் அந்த உற்று நோக்குபவர் அல்லது கவனிக்கக்கூடிய நபருக்கு வெளியிலிருந்து செயல்படக்கூடியவை, எக்ஸ்டர்னலா செயல்படக்கூடியது. இதெல்லாம் எதன் அடிப்படையில இருக்கும், இதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளோட அடர்த்தி அல்லது செறிவு, அந்த அளவு, மாற்றம், புதுமை, வேறுபாடு, அசைவு, திரும்ப திரும்ப தோன்றுதல், இதெல்லாம் வந்து புறக்காரணிகள் அல்லது அப்ஜெக்டிவ் ஃபேக்டர், பொருள் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த டிவி ஷோல சில குறிப்பிட்ட ஏதோ ஒரு பிராண்டோட விளம்பரம், அது ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது ஒரு டூத் பேஸ்டோ, வாட் எவர் இட் மீன், ஒரு சோப்போ, அதனுடைய விளம்பரம் திரும்ப திரும்ப தோன்றுதா, புதுமையாக தோன்றுகிறதா? இப்ப நம்ம நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்த்த அதே சோப்போட விளம்பரம் இப்பயும் வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது அந்த டூத் பேஸ்டோட விளம்பரம் இப்பயும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப போட்டு அதே அட்வர்டைஸ்மெண்ட்டையா இப்ப போடுறாங்க? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புதுமை. இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்த மாதிரி மாற்றி, புதுமையா, வேறுபடுத்தி, மற்ற பிராண்டில இருந்து வேறுபடுத்தி இப்பெல்லாம் செய்யறாங்க இல்லையா? சோ இந்த காரணிகள் எல்லாம் திரும்ப திரும்ப தோன்றதன் மூலமாக நம்மளை அதை நோக்கி இயங்க வைக்குது. அப்போ நமக்கு நம்முடைய கவனம் இயல்பாக அதன் மீது செல்கிறது. அப்பதான் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பொருள் மேல, அப்ப இது என்ன பொருள்னு பார்ப்போம், அதை வாங்குவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஸோ இப்போ அதை டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் வந்து புறக்காரணிகள் என்னென்னலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பொருளின் தன்மை பொறுத்து மாறுபடும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஒண்ணு சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவ அளவு. சிறிய பொருள்களை விட பெரிய பொருள்கள் நம்முடைய கவனத்தை எளிதில் ஈர்க்கும். சிறுசா இருக்கிறத விட பெரிய விஷயங்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு மூலையில குட்டியா வரி விளம்பரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருக்கிறது நம்ம கவனத்துல இருக்குமா, இல்ல அந்த செய்தித்தாள்ல முழு பக்க விளம்பரம் அல்லது அரை பக்க விளம்பரம் அவ்வளவு பெருசுக்கு போட்டிருக்காங்களா, அது நம்முடைய கவனத்தை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த முழு பக்க விளம்பரமா இருக்கக்கூடியது அந்த பெரிய விளம்பரங்கள். ஸோ இப்ப இது ஒரு அதுதான் சைஸ் வச்சு நம்ம சொல்றோம். அதே மாதிரி உருவ அளவுல குழந்தைகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு பொம்மைகள்லாம் இருக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பொம்மைகள்ல எது பெரிய பொம்மையா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். ஏன்னா அதனுடைய சைஸ், அந்த உருவம் அப்படிங்கிறது. அடுத்தது இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், அதனுடைய தீவிரமான தன்மை. எப்படின்னா இப்ப சவுண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலமான சவுண்டு வரக்கூடியது, மெலிதான கொஞ்சமா சவுண்ட் வரதை விட அந்த பலமா சவுண்ட் வரக்கூடியதை நமக்கு பிடிக்கும், கவனத்தை அது ஈர்க்கும். அடுத்தது மங்கலான வெளிச்சத்தை விட பிரகாசமான வெளிச்சம் இருக்கக்கூடியது நமக்கு பிடிக்கும். அப்ப இந்த அந்த அந்த தன்மை, அந்த ஒளிரும் தன்மை அல்லது ஒளிக்கும் தன்மை அப்படின்றதுல இன்டென்சிட்டி அதை மாற்றுகிறது. அது தீவிரமா இருக்கக்கூடியது எது அதிகமா இருக்கும் அது எடுத்துக்கிறோம் நம்ம. இது கவனத்தை ஈர்க்கும். அடுத்தது மாற்றம் நம்ம கவனத்தை ஈர்க்கும். என்னன்னா ஒரே சீரா எப்பயும் போல நடந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா திடீர்னு ஒரு மாத்தி நடந்துருச்சு அப்படின்னா அப்ப நம்ம அந்த கவனத்தை ஈர்க்கும். டெய்லி நமக்கு காலையில காபி போட்டு கொடுக்குறாங்க, நம்ம படி குடிச்சிருக்கும் போது ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அந்த காபியில எதையாவது புதுசா சேர்த்து கொண்டாந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப நமக்கு டக்குனு என்ன நீ காபி வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கிறது இருக்கட்டும், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ அப்பதான் நம்ம அதை உணர்வோம். ஏன்னா தினம் வழக்கமா ரெகுலரா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண்புல இருந்து திடீர்னு அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுல ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அப்ப நம்ம உணர்றோம். ஸோ அந்த மாற்றம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. அடுத்தது புதுமையான விஷயங்கள், நாவல்டி அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். ஸோ இப்ப வழக்கமாக பார்க்கும் பொருட்களை விட புதிய வடிவங்கள் அந்த பொருட்களை ஈர்க்கும். அதனாலதான் நமக்கு விளம்பரப்படுத்துறோம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே டிசைன்ல அந்த பாக்கெட்டை வச்சுட்டே இருக்க மாட்டான், அதனுடைய பாக்கெட் சைஸை மாத்துவான், கலரை மாத்துவான், டிசைனை மாத்துவான், அந்த அதுக்கான விளம்பரத்தை மாத்துவான். இல்ல எதுக்காக அப்படின்னா புதியது பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து நாளடைவுல எடுபடாமல் கவனத்திற்கு வராமல் போயிடும் அப்படிங்கறதுனால அவனுடைய ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. அப்ப புதுமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அடுத்தது இயக்கத்தோட இருக்கக்கூடிய மூமெண்டோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். நிலையா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடியதை விட மூவிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கும். அதனாலதான் நம்மள பிஎட்ல டீச்சர் ட்ரைனிங்ல மாடல் செய்யும் போது ஸ்டாட்டிக் மாடல் 2 செஞ்சா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இயக்கத்தோட இருக்கக்கூடிய மாடல்ஸ் 2 செய்யுன்னு சொன்னாங்க இல்லையா. அதற்கு காரணம் அது கவனத்தை ஈர்க்கும். நிலையான பொருள்களை விட இது கவனத்தை ஈர்க்கும். அதனாலதான் மாடல் செய்யும் பொழுது இந்த மாதிரி வகையில செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம சுழல் அட்டை, குறுத்தட்டை, கயிறு பிடிச்சி இழுத்தா இந்த பக்கம் ஆன்சர் தெரியும் அப்படிலாம் நம்ம செஞ்சோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடியதற்கு பதிலாக இயங்கக்கூடிய விதத்துல மூமெண்டா மாற்றக்கூடியதா இருக்கணும் கவனத்தை பெறுவதற்கு அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அடுத்தது ரிப்பிட்டேஷன். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் செய்யப்படும் பொழுது அல்லது சொல்லப்படும் பொழுது அது நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. முதல் தடவை கவனிச்சுக்காம இருப்பான், 2வது தடவை கவனிக்காம இருப்பான், 4 தடவை கூட கவனிக்காம இருந்திருப்பான், ஆனா 5வது தடவை என்னமோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானே என்னது அப்படின்னு நம்முடைய கவனம் அதை நோக்கி செல்லும். சோ அது ஒரு புறக்காரணி, கவனத்தை ஈர்ப்பதற்கான புறக்காரணிகள்ல இந்த ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது டிஃபரன்ஸ், வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு சின்ன வேறுபாடு இருந்தா கூட அது டக்குன்னு நம்முடைய கவனத்தை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அழகா ஒரு லைட் கலர்ல ஒரு வெள்ளை கலர்லயோ மஞ்சள் கலர்ல ஒரு நல்ல லைட் கலர்ல ஒரு சட்டை போட்டிருக்கோம், அந்த சட்டையில லேசா ஒரு கருப்பு புள்ளி அல்லது ஒரு கலர் இங்க் ஏதோ பட்டுருச்சு, உடனே எல்லாரும் சொல்லுங்க என்ன சார் இங்கு பட்டுருச்சா, இவ்வளவு பெரிய சட்டை 2 மீட்டருக்கு துணி வாங்கி அதில் தச்சு போட்டிருக்கேன், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, ஆனா எல்லாரும் கவனமும் எங்க இருக்கும், அதுல இருக்கிற அந்த 2 மீட்டர்ல இருக்கக்கூடிய வெள்ளையை விட அந்த ஒரு சின்ன புள்ளி அளவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு மையோ நீல மையோ அந்த மை அதுதான் கவனத்துல போடும். இதுதான் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுல எது ஒன்னே ஒண்ணு தனித்திருக்கோ அது. அடுத்தது ஹோல் ஷேப், முழுமையான உருவமா இருக்கக்கூடியது. அப்போ அரைகுறையாக இருக்கிறத விட முழுமை பெற்று அதுவும் வண்ணமயமா இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் நம்முடைய மனதுல நிலைத்து இருக்கும். அப்போ அட்டென்ஷனுக்கான
புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவை இந்த 8 வகையான புறக்காரணிகள் இருக்கு. அதான் அப்ஜெக்டிவ்ஸ், அட்டென்ஷனுக்கான அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், கவனத்தை ஈர்க்கக்கூடிய புறக்காரணிகள் இதெல்லாம். அடுத்தது அகக்காரணிகள். அகக்காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் அல்லது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தனிநபருடைய மனநிலை அல்லது தேவையின் அடிப்படையில இந்த அகக்காரணிகள் மாறுபட்டு இருக்கும். அந்த அகக்காரணிகளுடைய தன்மைக்கு ஏற்ப கவனமும் மாறுபட்டு இருக்கும். ஒண்ணு ஆர்வமும் விருப்பமும், இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கு எந்த துறையில் அதிகமாக இருக்கிறதோ அந்த துறையை அவர் எளிதில் கவனிப்பார். இப்ப எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப நான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிப்பேன், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் கேட்பேன், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு. இப்ப எனக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப நான் வந்து அப்ப என்ன பண்ணுவேன், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ப ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் லிசனிங் டு அல்லது சீயிங் டு இந்த பொலிட்டிக்கல் நியூஸ், டிவியில ரேடியோல வரக்கூடிய அந்த நியூஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு சினிமாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப என்னுடைய போக்கஸ் அந்த துறை சார்ந்த செய்திகளை கேட்கிறாங்க. இதுதான் ஆர்வமும் விருப்பமும் அது நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். அடுத்தது நீட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ், தேவை மற்றும் உந்துதல் அல்லது பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு உணவு விடுதியின் பெயர் பழகுதான் முதல் கண்ணி. நம்ம சொன்னோம் இல்லையா, பசியோடு இருக்கும் பொழுது ஒரு ஊர்ல போய் ஒரு ஹோட்டல் எங்க இருக்குன்னு தேடும் பொழுது நம்முடைய கவனம் அதுலதான் இருக்கும், ஹோட்டல் எங்க இருக்கு அப்படிங்கிறத, மற்ற எல்லாத்தையும் நம்ம விட்டுருப்போம். அது மாதிரி அந்த தேவை அந்த கவனத்தை அதை நோக்கி செலுத்துகிறது. அப்போ தேவை அப்படிங்கிறது, நீட் அப்படிங்கிறதும் ஒரு விதத்துல கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்தது மூட் ஆர் மென்டல் லெவல் அல்லது மென்டல் செட் அப்படி வச்சுக்கோங்க. என்னன்னா அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம சோகமா இருக்கும்போது சோக பாட்டு கேட்கிறோம், சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சியான பாடல்களை கேட்கிறோம், ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது மெலோடி சாங்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறோம் அப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மனநிலை நம்முடைய கவனத்திலே பிரதிபலிக்கிறது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது ஆயத்த நிலை, தயாராக இருக்கும் பொழுது நம்முடைய கவனம் அதன் மீது இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதை நம்ம என்ன சொல்றது, அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நிலை, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெக்ட் அந்த ஸ்டேஜ், அந்த எக்ஸ்பெக்டன்சில அந்த அதை எதிர்பார்த்து ஆயத்தமா காத்திருக்கக்கூடிய நிலையில அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்முடைய கவனம் அதை நோக்கி போகும். ஸோ இது ஒரு அகக்காரணி. அடுத்தது நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸும் அதை தேடும். இப்ப காலையில எந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் காலையில வந்தோடனே நியூஸ் பேப்பர் இருக்கான்னு தேடுவார். இல்ல நியூஸ் பேப்பர் போட்டாச்சு, இல்ல இனிமா போடல, என்ன இவ்வளவு லேட்டா கொண்டாந்து போட்டாரு, இப்படிலாம் தேடுவார். அப்போ இது வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, யார் இதை தேடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் இருக்கக்கூடியவர்கள். அது அப்புறமா கரெக்ட் மத்தியானத்துக்கு மேல சாயந்தரத்துக்கு மேல எங்க வீட்டுல ஏதோ ஒரு பேப்பரை தண்டத்துக்கு வாங்கி போடுறானேன்னு படிக்கிறவங்க காலையில அதை தேட மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஹேபிட் நம்முடைய அந்த காரணியை, கவனத்திற்கான காரணியை தீர்மானிக்கிறது. இது ஒரு அகக்காரணி. அடுத்தது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் அங்க இருந்தது அப்படின்னா நம்முடைய கவனம் அதை நோக்கி செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு புதிய வகுப்புக்கு போயிருக்கோம், இல்ல ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்க நிறைய பேர் புதுசா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அப்ப நம்முடைய கவனம் அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு தேடுறதுல இருக்கும். ஸோ இதுதான் நம்முடைய கடந்த கால அனுபவம், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு ஏற்கனவே தெரிந்தவங்க அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கறது தான் கவனத்தை செலுத்தக்கூடிய காரணிகள். இதெல்லாம் அகக்காரணிகள், புறக்காரணிகள் 2 சொல்லியிருக்கோம். புறக்காரணிகள் முதல்ல பார்த்தது, இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் அகக்காரணிகள். ஆயத்த நிலை, பழக்கம், கடந்த கால அனுபவம், இதெல்லாம் வந்து நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடிய, கவனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காரணிகள்ல 2 வகை காரணிகள், ஒண்ணு புறக்காரணிகள், ஒண்ணு அகக்காரணிகள். இந்த 2ஐயும் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்திருக்கிறது கவனம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட். இந்த பாட்டுக்குள்ள 3 இருக்கு அப்படின்னு நான் முதலே சொன்னேன். கவனம் ஒரு பார்ட் இருக்கு, புலன்காட்சி அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நினைவு மற்றும் மறதி, இந்த ரெண்டு சேர்ந்த ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்திருக்கிறது முதல் பகுதியா இருக்கக்கூடிய கவனம் அப்படிங்கிற அந்த பகுதி. இதுக்கு அடுத்தது இந்த கவனத்தின் மூலமாக நடக்கக்கூடிய அடுத்த விஷயமான புலன்காட்சி. கவனம் இருந்தாதான் புலன்காட்சி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்ப 2வது பகுதி வந்து புலன்காட்சி.
புலன் உணர்வுன்னா என்ன, புலன் காட்சின்னு என்ன? நம்ம இப்ப பார்க்க போறது புலன் காட்சியை பத்தி தான், பெர்செப்ஷன் தான். ஆனா புலன் உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த புலன் உறுப்புகளால நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுகளுக்கு பேர் தான் புலன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். அது என்ன புலன் உறுப்புகள்? ஐம்புலன்கள் சொல்லியிருக்கோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த ஐந்து தான் என்னென்ன அப்படின்னா, நம்முடைய ஐந்து புலன்களாக இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் மெய், உடல். இந்த ஐந்து புலன்களை தான் நம்ம புலன் உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஐந்து புலன்களின் வழியாக நாம பெறக்கூடிய உணர்வுகளை தான் நாம புலன் உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த ஐந்து உறுப்புகளின் வழியாக பெறப்படுகின்ற ஐந்து புலன் உணர்வுகளை கொண்டு நாம வெளி உலகத்தோடு மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த மற்றவர்களோடு தொடர்பு கொள்ற அந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமா இருக்கக்கூடியதுதான் இந்த புலன் உறுப்புகளும் அதன் மூலமாக தோற்றுவிக்கப்படுகின்ற புலன் உணர்வுகளும். ஸோ அப்ப இந்த புலன் உறுப்புகளை நம்ம என்னன்னு சொல்றோம், அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம அறிவு பெறுவதற்கான வழி இந்த அஞ்சு தான். இந்த ஐந்தின் வழியாக நாம் அறிவை பெறுகிறோம். ஸோ அப்ப அறிவை பெறுவதற்கு வாயில்களாக இருப்பவை இந்த ஐந்து உறுப்புகள், புலன் உறுப்புகள். அதனால இந்த புலன் உறுப்புகளுக்கு அறிவின் வாயில்கள் அப்படின்னு பேர். இந்த கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்றது இந்த அறிவின் வாயில்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த புலன்கள், அதாவது பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக, சுவைப்பதன் மூலமாக வெளி உலகத்தோட நம்ம தொடர்பு கொள்றோம் இல்லையா? ஸோ இந்த வெளி உலகத்திற்கும் மனிதனுக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம வந்து புலன் உணர்வுகள்னு சொல்றோம். அதை தரக்கூடிய உறுப்புகளை புலன் உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இந்த புலன் உணர்வுன்னா இன்னும் டீட்டெயிலா என்ன, புலன் உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய இந்த புலன் உணர்வுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்சேஷன் அப்படின்னு அதான் நம்ம சொல்றோம். புலன் உணர்வு அப்படின்னா நம்முடைய இந்த ஐந்து புலன்கள்ல ஏதாவது ஒரு புலன் தூண்டப்படுவதால கிடைக்கக்கூடிய உணர்வு, அதுதான் நம்ம புலன் உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளி உலக பொருட்களிலிருந்து எழும் பொருத்தமான சில சக்தி அலைகள், எனர்ஜி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு புலன் தாக்கப்படுவதால் எழும் உணர்வு தான் இந்த புலன் உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இயல்பா இருக்கும். நார்மலா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் ஒண்ணு கேட்குது, வெடிச்சத்தம் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா உடனே நம்முடைய கவனம் இப்போ அங்க போயிடுது. இது கவனத்தை பத்தி நம்ம பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அந்த சத்தம் வந்து புறக்காரணியா இருந்து நம்முடைய கவனத்தை அங்க திசை திருப்புது. சரி, இப்ப அங்க உடனே அந்த சத்தம் என்ன நடந்தது, எதனால அந்த சத்தம் வந்தது, இது சார்ந்த விவரங்களை நம்முடைய மூளைக்கு சேகரித்து அனுப்பக்கூடிய பணியை இந்த செவி செய்கிறது. அதன் மூலமாக ஐந்து புலன்களும் இப்ப அந்த சவுண்டை நோக்கி திரும்பிடுச்சு. ஸோ இப்ப இந்த நிகழ்வுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சென்சேஷன் அப்படிங்கிற புலன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். நம் புலன்களின் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகளை தான் நாம வந்து புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளோட நிறம் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, உருவம் எப்படி இருக்கு, அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது வந்து அனுபவ பண்புகள். அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட அனுபவ பண்புகளை நம்ம புலன் உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இப்போ ஒரு செய்தி சொல்லுவோம் இல்லையா, ஒரு பார்வைத்திறன் மாற்றுத்திறனால இருக்கக்கூடிய 4 பேர் வந்து யானையை பார்த்ததே இல்லை. இப்ப அவங்க யானையை போய் பார்க்கும்போது ஒரு யானையை ஒரு இடத்துல விட்டு இவங்களை அங்க விட்டாங்க. அவங்க போய் பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒருத்தர் வந்து அது முறம் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, ஒருத்தர் வந்து அது தூண் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா முழு உருவமாக அவர்கள் பார்க்கவில்லை. அவங்க வந்து அது மற்ற, அதாவது பார்வை அப்படிங்கிற புலனுணர்வு இல்லாததுனால மற்ற புலனுணர்வுகளை தொடுதல், மற்ற காது கேட்கறது, இந்த புலனுணர்வுகளை மட்டும் பயன்படுத்தி அவங்க அந்த பொருளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுனால முழுமையாக அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப புலன் உணர்வு அப்படிங்கிறது அதுதான். அதை புலன்கள் வேலை செய்வதன் மூலமாக நம்மை ஏதோ ஒரு அந்த பொருளை பண்பை நம்ம தெரிஞ்சுக்க உதவி செய்யக்கூடியது. ஸோ அதனால தனிப்பட்ட அனுபவ பண்புகள் தான் புலன் உணர்வுகள். இப்ப அவர்களுடைய அனுபவத்துல இருந்து கிடைச்சது தான் நம்ம அவர்களுடைய அனுபவ பண்பாக நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த புலன் உணர்வுல விஷன் அப்படிங்கிற புலன் உணர்வுக்கு காரணமா இருக்கு இல்லையா? ஆனா பர்செப்ஷன் அந்த விஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய புலன் காட்சிக்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னா மூளை அடிப்படையாக இருக்கிறது, பிரெயின். அப்போ விஷன் அப்படிங்கிற புலன் உணர்வுக்கு அடிப்படை அந்த புலனாகிய கண் அப்படிங்கிற அந்த புலன், அப்படிங்கிற அந்த புலன். ஆனா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பர்செப்ஷன் அப்படிங்கிற புலன் காட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பிரெயின். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த புலன் காட்சி அப்படிங்கிற பெர்செப்ஷன்ல
இந்த புலன் உறுப்புகள் நமக்கு கொடுத்த அந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ் நமக்கு கொடுத்த அந்த புலன் உணர்வு எல்லாத்தையும் நாம ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில அதற்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த தூண்டல் பொருட்களுடைய தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம எந்த பொருள் நமக்கு தூண்டி புலன்காட்சி வழியா நமக்கு அறிவை கொடுத்ததோ அந்த பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அப்ப அந்த நிகழ்வை தான் நம்ம பர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்ல இருந்தும் பொருத்தமான தூண்டல்களை அந்த தூண்டலுக்குரிய புலன் உணர்வால நாம பெறுவது, அதுதான் இந்த புலன் காட்சி அப்படிங்கிற அந்த நிகழ்வாக இருக்கிறது. வெரி சிம்பிள். இது எப்படின்னா கண்ணால நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம். ஸோ அந்த பொருளை பற்றிய தகவல்களை நம்ம மூளைக்கு இந்த கண்ணுன்ற புலன் அனுப்புகிறது. எப்படி அனுப்புது? இது இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த வடிவத்துல இருக்கு, இந்த வண்ணத்துல இருக்கு, இத்தனை பெரிய இடத்தை அடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாம் அது சொல்லுகிறது இல்லையா? ஸோ இப்ப இந்த உணர்வுகளின் அடிப்படையில அந்த பொருளை பற்றிய ஒரு முடிவை இந்த மூளை எடுக்குது. அந்த முடிவை தான் நம்ம புலன் காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த சென்சேஷன் அப்படிங்கிற புலன் காட்சிக்குள்ள 4 கூறுகள் இருக்கு. 4 டிஃபரெண்ட் பார்ட் இருக்கு, கூறுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு புலன் உணர்வு, சென்சேஷன். அந்த எந்த புலனோ, இப்ப காதுல கேட்டதுனால வந்ததுன்னா கேட்டல் புலன், இல்லைன்னா பார்த்தது மூலமா வந்தது அப்படின்னா அந்த புலன், அந்த கண்ணுங்கிற அந்த புலன். சோ அப்ப அந்த புலன் உறுப்புகளால பெறப்பட்ட அந்த புலன் உணர்வு சென்சேஷன் ஒண்ணு. அடுத்தது இந்த புலன் உணர்வை அதனுடைய மாறுபட்ட தன்மைகளை அதனுடைய வலுவோடு சேர்த்து உணரக்கூடிய நரம்பு மண்டலம். ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் கேட்கிறோம்னா அந்த கண்ணுல காதுல இருக்கக்கூடிய அங்கிருந்து மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் தான் இந்த நம்ம பார்த்ததை கேட்டதை மூளைக்கு கடத்தக்கூடிய வேலையை செய்யுது. அதனால அந்த நரம்பு மண்டலம் அது 2வது பார்ட். இன்னொன்னு நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாம இப்ப புலன் உணர்வை பெறும் பொழுது ஏற்கனவே உள்ள ஏதோ ஒன்னோட அதை தொடர்பு படுத்தி நம்ம புலன் காட்சியாக அதை பதிவு செய்து கொள்கிறோம். அதனால அது நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது இந்த புலன் உணர்வை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மனநிலை, மென்டல் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மனநிலை அந்த பொருளை பற்றிய ஒரு புலன் காட்சியை நம்முடைய மைண்ட்ல ஏற்படுத்துகிறது. இப்ப நம்ம ஒரு பழம் இருக்கு, அந்த பழமும் இன்னொரு பழம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலுமிச்சம்பழமும் நாட்டு பழமும் இந்த சூழ்நிலையில நாம ரெண்டையும் கம்பேர் பண்றோம். அப்ப நம்முடைய அந்த புலன் காட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்துதான் அதுதான் நார்த்தப்பழம் அப்படின்னு நம்முடைய மூளைக்கு அந்த செயலை கொடுக்கிறது. இந்த மாதிரி இந்த புலன் காட்சி அப்படிங்கிற அந்த கருத்து, பெர்செப்ஷன் எப்படி 4 கூறுகளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அந்த சென்சேஷன் அப்படிங்கிற அந்த புலன் உணர்வுனால புற தூண்டல்னால ஏற்படக்கூடிய அந்த பார்ட்டு. அடுத்தது நரம்பு மண்டலம், நம்முடைய நர்வ் சிஸ்டம், அதுல இருந்து பெறக்கூடிய அந்த நரம்பு மண்டலம். அப்புறம் நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்டு சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நினைவுகளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த பகுதி. அதுக்கப்புறம் நம்முடைய ஆட்டிடியூட் அல்லது மென்டல் ஸ்டேட், மனநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்முடைய தூண்டலை தரக்கூடிய அந்த நிலைப்பாடு, மனம் அல்லது உடல் சார்ந்த நிலைப்பாடு, அதான் நம்ம மனநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப புலன் காட்சிக்கான இந்த 4 கூறுகளை யார் குறிப்பிடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொர்ஃபி, கார்ட்னர் மொர்ஃபி அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர். அவர் இந்த 4 கூறுகளையும் குறிப்பிடுகிறார். புலன் காட்சியில 4 கூறுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அது என்னன்னா, சென்சேஷன், அந்த நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற இந்த 4 நிலைகளும் புலன் காட்சியில இருக்கு. புலன் காட்சி வரணும்னா ஃபர்ஸ்ட் புலன் உணர்வு தூண்டப்படணும். புலன் உணர்வுல இருந்து அந்த நரம்பு மண்டலம் அதை எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போன விஷயங்களை மூளை முந்தைய அது மூளைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒப்பு நோக்குகிறது. அதன் அடிப்படையில அதனுடைய மனநிலையை அது வெளிப்படுத்துகிறது. அதுதான் புலன் காட்சியாக நமக்கு வெளியில வருகிறது. ஸோ இப்போ இந்த புலன் காட்சி அப்படிங்கிற பெர்செப்ஷன் இவ்வளவு விஷயங்கள் அடிப்படையில இயங்குகிறது. ரைட்டா? இப்ப இந்த புலன் காட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய விதிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 விதி.
அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ் ஆஃப் பெர்செப்ஷுவல் ஆர்கனைசேஷன். புலன்காட்சி பர்செப்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மாற்றியமைக்கக்கூடிய 5 விதிகள் இருக்கு. அந்த 5 விதிகள் முக்கியமான விதிகள். இந்த விதிகளோட எக்ஸாம்பிள கொடுத்து இந்த விதி என்ன அப்படின்னு நமக்கு தேர்வுல வினாக்கள் எழுப்பப்படலாம். அந்த விதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு முழுமை காட்சி விதி, லா ஆஃப் பிராக்னன்ஸ். அண்மை விதி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. அடுத்தது ஒப்புடைமை விதி, லா ஆஃப் சிமிலாரிட்டி. அடுத்தது மூட்ட விதி, லா ஆஃப் க்ளோஷர். அடுத்தது தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி. இந்த 5 விதியை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். முழுமை காட்சி விதி அப்படிங்கிறது இந்த கெஸ்டால்ட் அப்படிங்கிற அந்த உளவியல் வல்லுநர்கள், அதாவது முழு காட்சி கொள்கையை கொண்ட உளவியல் வல்லுநர்கள், அவங்கதான் கெஸ்டால்ட் தியரின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த கெஸ்டால்ட் உளவியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அந்த தியரியான கெஸ்டால்ட் தியரி, அந்த தியரி படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது. புலன்காட்சி முழுமையா இருக்கு, ஒன்றுபட்டதாகவும் இருக்கிறது, ஒருமைப்பாடோடு இருக்கு. பல வகைப்பட்ட புலனுணர்ச்சிகளை பெற்று பிறகு இவற்றை ஒட்டி சேர்த்து ஒரு பொருளை நம் உள்ளம் காண்பதில்லை அப்படின்றத அங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சைக்கிள்ல ஒருத்தர் போறாரு அப்படின்னா, அந்த சைக்கிளை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, சைக்கிள்ல ஒருத்தர் போறாரு அப்படின்னு கூட நம்ம பாக்குறது இல்லை. அவங்கள ஒரு முழுமையான உருவமா தான் நம்ம பாக்குறோம். இப்ப சைக்கிள் தனியா, அதுல உள்ள பெல்லு தனியா, பெடல் தனியா அப்படி பாக்குறது, அதை சைக்கிள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அடுத்தது இந்த சைக்கிள் உள்ளவர் போறாரு அப்படிங்கறதையும் முழுமையா பாக்குறோம் இல்லையா. இதுதான் நம்முடைய புலன்காட்சியில முறைப்படுத்துதல், ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த பார்ட். இதுதான் லா ஆஃப் பிராக்ரன்ஸ் சொல்றோம், முழுமை காட்சி விதி அல்லது முழு காட்சி விதி அப்படின்னு இதுதான் சொல்லப்படுகிறது. இதுல இந்த ஒரு இமேஜோட உங்களுக்கு அதை கொடுத்திருக்கோம். அந்த கெஸ்டால்ட் கொள்கையில புலன்காட்சி முழுவதையும் வந்து நம்ம என்ன பண்றோம், தனித்தனி பகுதிகளாக பார்க்கவில்லை. அந்த இப்ப சைக்கிள்ல போறோம்னா இப்ப சைக்கிள்ல உள்ள வீல் தனியா, பெடல் தனியா, ஹேண்டில் பார் தனியா, அப்புறம் அதை ஓட்டிட்டு போற மனிதன் தனியா அப்படின்னு பாக்குறது இல்லை. அப்படிதான் இருக்குது. ஆனால் கண்ணால் அந்த கன்ற புலன் அதை என்ன பண்ணுதுன்னா அப்படி முழுமையாக எடுத்து மூளைக்கு ப்ராசஸ் பண்ணுது. மூளை அதை முழுமையாகவே ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மனிதன் சைக்கிள்ல போறான், அவ்வளவுதான், அப்படியே எடுத்துக்குது. அந்த மனிதன் நமக்கு தெரிஞ்சவரா இருந்தாருன்னா அப்ப இன்னும் ரவின்றவர் போறாரு அப்படின்னா அப்ப ரவி சைக்கிள்ல போறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய விதின்றதுனால அந்த விதிக்கு பேரு முழுமை காட்சி விதி, லா ஆஃப் பிராக்னன்ஸ் அப்படிங்கிற அந்த விதி. முழுமை காட்சி, முழுமையாக மூளை அதை ப்ராசஸ் பண்றதுனால அது முழுமை காட்சி. அடுத்த விதிக்கு பேரு அண்மை விதி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. அதாவது அண்மையில இருக்கக்கூடியத நாம வந்து தனித்தனியா பார்க்காம அதை ஒரு முழுமைப்படுத்தின ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப புள்ளிகளை பக்கத்துல நம்ம வரிசையை வச்சிருக்கோம். இப்போ அதை எடுத்து பார்க்கும் பொழுது நெருக்கமாக அமைக்கப்பட்ட புள்ளிகள்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ்ல டாட்டட் லைன்ஸ், புள்ளிகளால் அமைக்கப்பட்ட லைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், கோடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த அருகாமையில் அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ எடுத்துக்காம அதை முழுமையாக பார்க்கக்கூடியது, ஒரு முழுமைப்படுத்தின ஒரு குழுவாக பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் அண்மை விதி அல்லது லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது. ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கக்கூடிய பொருள்கள் அல்லது உருவங்களை நம்முடைய மூளை தனித்தனி விஷயங்களா பார்க்காம ஒரு குழுவாக இணைத்து அதை புரிஞ்சுக்குது. இப்ப தனித்தனி புள்ளி வரிசையாக இருக்கும் பொழுது இப்படி இருக்கு அப்படின்னா அந்த புள்ளிகளை நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா கோடுகளாக பார்க்கிறோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அண்மை விதி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. இப்ப நெருக்கமோ அல்லது குழுவாக அதை பார்ப்பதோ அப்படிங்கிற அந்த தன்மை வந்தது அப்படின்னா அது மனித மூளையில எளிதான புரிதலை ஏற்படுத்துகிறது. அதுதான் நம்ம வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த விதிக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒப்புடைமை விதி அல்லது ஒப்புமை விதி அப்படின்னு சொல்றோம். லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டதை ஒரே குழுவாக நம்ம இணைத்து பார்க்கிறது. ஒரே மாதிரியான வடிவம், நிறம், அளவு, தன்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய பொருள்களை நம்முடைய மூளை ஒரே குழுவாக இணைத்து பார்க்கும். இப்போ ஒரு மைதானத்துல வேற வேற டீமோட பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க 2 பேரும் தனித்தனியா யூனிஃபார்ம் போட்டிருக்கும் பொழுது
நம்மளால அதை வேறுபடுத்தி பார்க்க முடியும். இது இவங்கதான் அப்படின்றத நம்மளால அப்ப இந்த குழுவை சேர்ந்தவர்கள், இது அந்த குழுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்மளால அதை வெறுமை அடையாளம் காண முடிகிறது இல்லையா? சோ அந்த மாதிரியான விதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை ஒப்புமை விதி அப்படின்னு சொல்றோம். சிமிலாரிட்டி. அப்போ இந்த இந்த இதுல 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குள்ளார உள்ள சிமிலாரிட்டி என்ன, ஒற்றுமை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? சோ அந்த நிலைக்கு பேர் தான் ஒப்புமை விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு மைதானம் நீல நிற சீருடையில இருக்கிறவங்க ஒருத்தர், சிவப்பு நிற சீருடையில இருக்கிறவங்க ஒருத்தர் அப்படின்னா இப்ப நம்ம அந்த ஒப்புமை விதி என்ன பண்ணுதுன்னா கம்பேர் பண்ணுது. எதை கம்பேர் பண்ணுது? இவங்க எல்லாரும் நீல கலர் சட்டை போட்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காங்க, நடுவுல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வேற கலர்ல சட்டை, அப்போ இந்த ரெண்டு அணியும் சேராதவராக இருக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய மூளை புரிந்து கொள்வதற்கான விஷயமாக இருப்பதுதான் லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படிங்கிற ஒப்புமை விதி. அடுத்தது மூட்ட விதி அல்லது முழுமைப்படுத்துதல் விதி, லா ஆஃப் க்ளோஷர். இந்த மூட்டம் அப்படின்னாலே க்ளோஸ் பண்றதுதான். நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் தமிழ்ல. இப்ப இந்த லுங்கி இருக்கு அப்படின்னா அது ரெண்டு பகுதியா அது பிரிஞ்சு இருக்கிறத ரெண்டையும் இணைக்கக்கூடியதை நம்ம மூட்டுறது. இப்ப இந்த லுங்கியை மூட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில துணி வகைகளை நம்ம அப்படி சொல்லுவோம், மூட்டுதல் அப்படின்னு. இப்ப மூட்டுதல் அப்படின்னா இணைத்தல், அந்த ரெண்டையும் இணைத்து அதை முழுமையாக்குறது, அந்த அந்த கேப் இல்லாம அதை முழுமைப்படுத்த வைக்கிறது, முழு பொருளாக. இப்ப அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்க்குலர் ஷேப்புக்கு வரணும். அப்ப அந்த கேப் இருக்கு அப்படின்னா நம்ம மூட்டணும்னா அதை மூட்டுதல் அப்படிங்கிற அந்த பணியை செஞ்சோம்னா அது முழுமை பெறும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை மூட்ட விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது முழுமைப்படுத்தக்கூடிய விதி லா ஆஃப் க்ளோஷர். க்ளோஸ் பண்ணி அந்த இதை க்ளோஸ்டு சர்க்கியூட்டா மாற்றக்கூடிய அந்த பணி, அதனால அதை மூட்ட விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிறைவடையாத அல்லது இடைவெளிகள் இருக்கக்கூடிய வடிவத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை என்ன பண்ணுதுன்னா தானா அந்த இடைவெளியை நிரப்பி அதை ஒரு முழுமையான வடிவமாக நம்ம பாக்குறோம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்துல அங்கங்க டாட் இருக்கு அல்லது கேப் இருக்கு அப்படின்னா கூட நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம வட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர கொஞ்சம் கொஞ்சமா கட்டாயம் இருக்கக்கூடிய முறிந்த கோடுகளாக அல்லது அங்கங்க துண்டு துண்டா இருக்கக்கூடிய வட்ட வளைவுகளான கோடுகளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த வட்டம்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது மட்டும். இது மட்டும் இல்ல, நம்ம இந்த அச்சுப்பிழையெல்லாம் திருத்தும் பொழுது, அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணும் பொழுது விடுபட்ட எழுத்துக்கள் நம்ம கவனத்திலிருந்து தப்பிடுறதுக்கு காரணமும் இதுதான். அதே மாதிரி நம்ம ஒரு விடைத்தாளில் விடை எழுதியிருக்கோம் அல்லது ஒரு கட்டுரை எழுதியிருக்கோம், அதை திருப்பி பார்க்கும்பொழுது அதில் உள்ள பிழைகள் நம்முடைய கண்ணில் படாம போறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நம்முடைய மூளை என்ன பண்ணுதுன்னா அந்த பிழையா எடுத்துக்காம சரியான பதத்தை, வார்த்தையோ அல்லது எழுத்தையோ அங்க போட்டு நிரப்பி அதை முழுமைப்படுத்தி விடுகிறது. இந்த வேலையை மூளை செஞ்சிருது. அந்த விதிக்கு பேர் தான் மூட்ட விதி, லா ஆஃப் க்ளோஷர் அப்படிங்கிற அந்த விதி. ஸோ அது ஒரு முக்கியமான விதியா இருக்கு. அதை விளக்கக்கூடிய படம் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ் இமேஜ் அங்க இருக்கு. அந்த மூட்டை விதி அப்படிங்கறத எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம படமா பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்த விதிக்கு பேரு தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி. தொடர்ந்து செய்யக்கூடியது. திடீரென மாறும் வடிவங்களை விட ஒரே சீரான நிலையில தொடர்ச்சியாக செல்லும் கோடுகள் அல்லது வடிவங்களை நம்முடைய மனசு எளிதாக பின்தொடர்கிறது. வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய நம்ம ரோடு, நெடுஞ்சாலைகளோ அல்லது நேர்கோடோ அதெல்லாம் தடையின்றி செல்வதாக நம்முடைய மனம் கற்பனை பண்ணிக்கும். அவர் நேரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த விதிக்கு பேர் தான் தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிற அந்த விதி. இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த சாலை செல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு அந்த சாலை நம்ம கண்ணுக்கே தெரியலன்னா கூட அது அப்படியே நேரா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அதே மாதிரி இந்த இருப்பு பாதைகள் இதெல்லாம். சோ நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடிய தூரம் வரல நேரா போறதை வச்சு நம்ம என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னா இது தடையின்றி தொடர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த விதிக்கு பேரு தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிற இந்த விதி. ஸோ இப்ப இந்த விதிகள் 5 விதிகள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 5 விதிகள் புலன்காட்சி அப்படிங்கிற பர்செப்ஷன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிவிக்கக்கூடிய 5 விதிகள். ஸோ இந்த 5 விதிகளை நம்ம தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த விதிக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை சொல்லணும். 5 விதிகள் என்னென்ன அப்படின்னா முழுமை காட்சி விதி அப்படிங்கிற லா ஆஃப் பிராக்னன்ஸ், அப்புறம் லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற அண்மை விதி, அப்புறம் லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படிங்கிற ஒப்புமை விதி,
லா ஆஃப் க்ளோஷர் அப்படிங்கிற மூட்டை விதி, அப்புறம் லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிற தொடர்ச்சி விதி. ஸோ இந்த 5 விதிகளும் புலன்காட்சியை வரையறுக்கின்றன அல்லது புலன்காட்சி பெர்செப்ஷனை மாற்றி அமைக்கின்றன. இன்னும் இந்த புலன்காட்சியில ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அதுல 2 வகை சொல்லியிருக்கோம். புலன்காட்சியினுடைய தவறுகள் அப்படிங்கிறதுல 2 வகை சொல்லியிருக்கோம். அந்த 2 வகைகளை பத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் நினைவு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போவோம். ஸோ இது நம்ம அடுத்த வகுப்புல நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கவனம் பத்தி முழுமையாக பார்த்திருக்கிறோம். புலன்காட்சியை தீர்மானிக்கக்கூடிய விதிகள்ல 5 விதியை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள், அந்த தவறுகள்ல மெயினா 2 இருக்குன்னு சொன்னா, திரிபு காட்சின்னு ஒண்ணு, இல்பொருள் காட்சி அப்படின்னு ஒண்ணு. இல்யூஷன் அண்ட் ஹாலுசினேஷன், இந்த 2 இருக்கு. இது எல்லாத்தையும் இதுக்கு பிறகு இந்த இல்யூஷன் முடிஞ்சு மெமரி அண்ட் ஃபர்கட், நினைத்தல் மற்றும் மறதி அப்படிங்கிற அந்த இதுவும் சேர்ந்து இந்த சாப்டரோட மீதி பகுதியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ இதோட நம்முடைய இன்றைய வகுப்பு நிறைவு செய்துக்கலாம். தேங்க்யூ அருள் செல்வன் சார். இட் இஸ் அப் டு யூ. ஓவர் டு யூ நவ். தேங்க்யூ ஸோ மச்.